ஐயா வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். ஐயா இயக்குனர் கே. பாக்கியராஜ் ஐயாவோட நீங்க ரொம்ப நாள் நெருங்கி பழகியிருக்கீங்க. ஆமா அவரோட ஆமா ஆஸ்தான ஜோதிடரா வந்திருக்கீங்கய்யா. ஆமா, அவரோட கண்டிப்பா. பழகின நாட்களை பத்தி சொல்லுங்கய்யா. எனக்கு எனக்கு தெரிஞ்சு இந்திய சினிமாவில் மலையாளம், கன்னடம், தமிழ், தெலுங்கு, ஹிந்தியில நிறைய ஆக்டர்ஸ். ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல மனுஷன் அவரு. அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா சார் வந்து தனுசு ராசி போராட நட்சத்திரம் அர்தாசம சனி, அந்த அம்மாவுக்கு வந்து சிம்ம ராசி பூர நட்சத்திரம் அஷ்டமத்து சனி, சாந்தனுக்கு வந்து 7.5 சனி, அந்த பொண்ணு வந்து திருவாதிரை கன்னி லக்கணம். அந்த பொண்ணுக்கு சனியும் 10ஆம் இடத்துல. மொத்தத்துல அந்த குடும்பத்துக்கு சனி ரொம்ப ஒரு நெகட்டிவ்ஸான இது. இடையில மெசேஜ் கூட அனுப்பினேன், உடம்ப கவனமா பார்த்துடுங்க சார் அப்படின்னு. குஷ்புவோட ஃபங்க்ஷனுக்கு, மகளோட ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்திருக்காங்க போலுக்கு. நம்ம அலையக்கூடாது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு அடிக்கடி நான் சொல்லுவேன். இன்னைக்கு ரொம்ப ஒரு மனசு சங்கடமான செய்தி ஆயிட்டு நான் கன்னியாகுமரி மாவட்டத்துல இப்ப கிளம்புறேன். நான் இடையில 10 நாட்கள் கூட முன்னாடி போய் சென்னையில அவர் சந்திச்சுன்னு சொன்னீங்க. கண்டிப்பா 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 சந்திச்சுட்டு வந்தேன். அப்புறம் கழிஞ்ச 50வது ஆண்டு பார்க்கும்போது என்ன சொன்னாருங்கய்யா? இல்ல, கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாரு. கொஞ்சம் உடம்ப கவனமா பாத்துக்கிடுங்க அப்படின்னேன். சரிங்க. ஆமா, எப்படி கொஞ்சம் உடம்ப பாத்துக்கிடுங்க, ரெஸ்ட் எடுங்க, நல்லா தூங்குங்க அப்படின்னு சொன்னேன். சரி, ஓகே அப்படின்னாரு. அப்புறம் அந்த ஃபங்க்ஷனுக்கு கலந்துக்கிட்டு நானும் கிளம்பிட்டேன், சாரும் கிளம்பிட்டாங்க. ஒரு நல்ல ஒரு இயக்குனரை இந்த நாடு, தமிழ்நாடு இல்ல, இந்த இந்தியாவே இழந்துட்டு நிக்கிறது. ஆமா, நிச்சயமா. ஏன்னா மற்ற நடிகர்கள் மற்ற எல்லாம் பாத்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லாம இருந்தாங்க. ஆமா, ரொம்ப கடைசி வரைக்கும் ஆக்டிவா இருந்தாரு, யாராலையும் கணிக்க முடியல. இல்ல நான் என்ன சொன்னா 2023 சனிப்பெயர்ச்சியிலேயே நான் சொல்லியிருந்தேன், திரையுலகில் நிறைய நடிகர்களை நாம் இழக்க வேண்டி வரும். உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். ஆமாங்க. நிறைய இழப்புகளை சந்திக்க வேண்டி வரும். 15 நாளைக்கு முன்னாடி பாரதி ராஜா, குருநாதர், இன்னைக்கு இன்னொருத்தர்ல குருநாதர் அவர் தனிமையில இருக்க விட்டுட்டு டிசியனையும் கூட்டிட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அதுதான் பெரிய ஒரு மனச்சங்கடம். அவரோட முதல் சந்திப்பு எப்பங்கய்யா? கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி. சரிங்க. ஆமா, நான் இப்போ என்ன சொல்றேன்னா, திரையுலகில் இருக்கக்கூடியவங்க உடம்ப கவனமா பாத்துக்கிடுங்க. சத்தியம், மாதத்துக்கு ஒரு முறை ஹார்ட்டை செக் பண்ணி பாத்துக்கிடுங்க. ஆமா, அதுதான் நான் சொல்லுவேன். 2026 27 பாதி வரைக்கும் தமிழ் துறைகளுக்கு கெட்ட நேரம். சினிமா துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு கெட்ட நேரம். பாருங்க, 9 மாசத்துல நம்ம எத்தனை பேரை இழந்தாச்சு நம்ம. இது வந்து 2027 குரு பயிற்சி வரைக்கும் தொடரும்னு நான் சொல்லுவேன். அது மாதிரி விமானம், ரயில், கலைத்துறை, இந்த 3க்கும் ஆபத்து. கழிஞ்ச சொன்னேன், தென் அமெரிக்காவில் நிலநடுக்கெல்லாம் வர வாய்ப்பு இல்லை, வந்துட்டு பாருங்க. ஆமா, அதனால திரையுலகில் உள்ளவங்க உடம்ப கவனமா பாத்துக்கணும். முன்னாடி மாதிரி கிடையாது. இப்ப நம்ம எல்லாம் நெகட்டிவ்ஸான பொருட்களை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அது இப்போ உடம்புக்கு ஒத்துழைக்காது. பூமியோட தன்மை மாறியாச்சு. ஏன், ஒரு சில காற்று மூலமாவே கொலஸ்ட்ரால் வந்துடும். சாப்பாடு கிடையாது, ஒரு ஏர் மாதிரி உள்ள காற்றுக்குள்ள போய் அடைச்சுக்கணும், அதுவும் கொலஸ்ட்ரால் மாறிடும். அதுதான் உண்மை. நிச்சயமா ஐயா. பாக்கியராஜ் சார் வந்து அவர் மாரி கொடி கட்டி வாழணும் யாருக்கும் இல்லைங்க. ஆனா இறுதி காலங்களில் அவர் பொருளாதார ரீதியா சிக்கல்கள் சந்திச்சான்னு சொல்லுவாங்க. ஆமா, அது ஜாதக ரீதியா அமைப்பு எப்படிங்க அவருது? ஆமா, அது அப்படிதான். அது 1-2 விஷயங்கள், குழந்தை மூலமா சில மன கஷ்டங்கள், அது சில விஷயங்களை வெளியே சொல்ல முடியாது. அது உண்மைதான். அது ஆமா, நல்ல ஒரு மனுஷன் நம்ம இழந்துட்டு தவிக்கிறோம். ஆனா யாரையும் மனநோடிச்சு பேசணுங்கிற எண்ணமே அவருக்கு கிடையாது. தனுசு ராசி போராட நட்சத்திரம் மிதுன லக்கணம். அவரு ஒரு வாயிலா ஜீவன்கள் மேல அதிக பாசம் அவருக்கு இருக்கும். மிகப்பெரிய பாசம் வச்சிருப்பாரு. கார்ல இருந்து இறங்கின உடனே அந்த வெளியில இருக்கக்கூடிய அந்த கால பைரவர் சாப்பிட்டாச்சான்னு கேட்டுட்டு தான் உள்ளே வருவாரு. அதுதான் ஒரு இன்னைக்கு பாத்தீங்க, நல்ல ஒரு சாவு, எந்த ஒரு பையனுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. அவருக்கு நான் கைரேகையை பார்த்து, சார் உங்களுக்கு அடுத்த பிறவி கிடையாதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். அடுத்த பிறவி இல்லைங்களா? இல்ல. ஆமா, அடுத்த பிறவி இல்லாதவங்களுக்கு மரணம் எப்படி நடக்கும்னா, மேக்சிமம் குளிப்பாங்க, குளிச்சுட்டு வந்து அப்படியே சேர்ல ஒரு டீயாவது ஏதாவது குடிச்சிட்டு இருப்பாங்க, அப்படியே சரிஞ்சு விழுந்துருவாங்க. அடுத்த பிறவி உள்ளவங்க தான் நோய் நொடியோட கஷ்டப்பட்டு சாவாங்க. இவங்களுக்கு அடுத்த பிறவி இல்லாதவங்க பாத்தீங்கன்னா சேர்ல இருந்துகிட்டே தலை மட்டும்தான் டக்குன்னு சரிஞ்சிடும். இதுதான் அடுத்த பிறவி கிடையாது அவங்களுக்கு. இவருக்கு இப்படிதான் நடந்திருக்கு போலுக்கு.
நிச்சயமா ஐயா. நாளைக்கு நம்ம போனாதான் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியும். அப்படியே உடனே சரிஞ்சு விழுந்திருக்காங்க, அது அசைவில்லைன்னு சொல்லிட்டு தான் அப்போல கூட்டிட்டு போயிருக்காங்க. சரிங்க சார். ஆமா, அப்பமே 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு இறந்து அப்படின்ட்டாங்க. ஆமா, திடீர் மரணம் தாங்க ஐயா. ஆமா ஆமா, இது எந்த பெயினும் இல்ல, எந்த ஒரு இதுவும் இல்ல, எந்த ஒரு நோயும் இல்ல. அடுத்த பிறகு உள்ளவங்களை வந்து கரெக்டா அந்த பகவானுக்கு தெரியும், இந்த டைம் இத்தனை செகண்ட் இத்தனை டைம்ல கிளம்பிட வேண்டியதான். சரிங்க. இப்ப நீங்க ஜோதிடத்திலேயே நிறைய பரிகாரங்கள் சொல்லுவீங்க, நிறைய சொல்லியிருக்கீங்க. பாக்கியராஜ் சாருக்கு அதே மாதிரி சொல்லி கோயிலுக்கு எல்லாம் போயிருக்காருல்ல? இல்ல, பாக்கியராஜ் சார் நான் சொன்னேன் பண்ணலாம்னு சொன்னாங்க. அந்த அம்மாவுக்கு வந்து பூர்ணிமா அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பூர நட்சத்திரம் அஷ்டமதி சனி. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் வந்து பூர நட்சத்திரமாக வரும். அம்மா கண்டிப்பா போலாம்டா அப்படின்னாங்க. சரின்னு சொன்னாங்க என்கிட்ட போன்ல. கொஞ்சம் கொஞ்சம் டைம் தான் போலாம்னு சொன்னாங்க. அதுக்கு இடையில இப்படி சம்பவம் நடந்துட்டு. ஆமா, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் என் குழந்தைக்கு ஸ்ரீவில்லி பூர நட்சத்திரம் தான். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள்கிட்ட போய் 12 பரிகாரம் செய்தது என் மகளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வேலை கிடைச்சிச்சு. இதுதான் உண்மை. திரைத்துறையில பாத்தீங்கன்னா எல்லா பிரபலமும் தன் வாரிசுகளை கொண்டு வருவாங்க. அது மாதிரி பாரதி ராஜா சாரும் கொண்டு வந்தாங்க, பாக்கியராஜ் சாரும் கொண்டு வந்தாங்க. அவங்க வந்து இவங்கள மாதிரி பிரகாசி முடியலைங்கய்யா. ஆமா, அது எல்லாத்துக்கும் அந்த அமைப்பு இருக்காது. இது எல்லாத்துக்கும் அந்த அமைப்பு இருக்காது. 100ல 10 பேருக்கு இருக்கும். மீது எல்லாருக்கும் அந்த அமைப்பெல்லாம் ஒன்றும் வராது. சரிங்க சரிங்க. ஏதோ பேருக்கு அவங்க வந்து இது பண்ணிட்டு போவாங்க. அப்புறம் மற்றபடி வந்து ஜொலிக்கெல்லாம் ஒன்றும் முடியாது. இப்போ ரஜினி எடுத்து ரஜினிக்கு பிள்ளைகளால முடியல. கமல்ஹாசன் பிள்ளைகளால பாருங்க முடியல. எல்லாருக்கும் அந்த பவர் கிடைக்காது. ஒரு சிலவங்களுக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம் கிடைக்கும். நீங்க போயிட்டு இருக்கீங்க இல்லையா பாக்கியராஜ் சார் உடல பாக்குறது? ஆமா ஆமா ஆமா, நாளைக்கு காலையில ஷார்ப்பா 6 மணிக்கு சார் வீட்டுல இருப்பேன் நான். சரி சரி. 1:30 மணிக்கு தான் எடுக்காங்க. இன்னைக்கு 3 மணிக்கு சார் வந்து கண்தானம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு 3 மணிக்கு டாக்டர் வந்து கண் எடுக்க வந்துட்டு இருக்காங்க. 3 மணிக்கு கண் எடுக்க வந்திருக்காங்க போலுக்கு. சரி சரி, நிச்சயமா ஐயா. பாக்கியராஜ் சாரோட ஆன்ம சாந்தி அடைய எல்லாரும் பிரார்த்திப்பீங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே ஓகே ஓகே.